எல்லோருக்கும் இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் நண்பர் மீட்டிங் வரணும்னா கூட சில சபரிமலைகள்லாம் போன அசதியில படுக்கிறது வரலாம்னு நினைக்கிறது முடியல. மணிதான் சொன்னான், நான் கூட சென்டிமெண்டா அங்க கொடுக்கலாமே, இல்லை அங்கேயே சென்டிமெண்டா ஸ்டாஃபுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. மார்க்கெட்டர்ஸ் சில பேருக்கும் அங்கே வந்தவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதே நேரத்தில் உங்களெல்லாம் இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரிக்கு ஃபர்ஸ்ட்ல மீட் பண்ணோம். இன்னைக்கு மீட் பண்றதும் சந்தோஷமான நாள். நாங்கள் எல்லாமே பொங்கலுக்கு கிராமத்தினால ஊருக்கு போகிறோம். அசோக் போயிட்டா நாங்களாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனோம்னு தான் உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. மணி சொல்றது மாதிரி இப்படியெல்லாம் பொங்கல் வாழ்த்து, இதே மாதிரி எல்லாமே பொங்கல் கார்டு எல்லாம் எழுதி எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா பொங்கல் வாழ்த்து பெரிய அட்டை போட்டு நாங்கள் சின்ன பிள்ளை அனுப்புகிற சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாமே. ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக போச்சு. ஃபோன் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்து வேஸ்ட்டு. நானும் வாட்ஸ்அப்பே பார்க்க மாட்டேன். எந்த வாட்ஸ்அப் சொன்னா கூட நம்ம எப்போ பார்க்கறதுன்னு தெரியாது. அப்புறம் அதனால முடிஞ்ச வரையும் வாழ்த்து அட்டை அனுப்புறது நல்லது. அது முடியாதவங்கன்னா ஃபோனில் பேசுறது நல்லது. டைரக்டா கான்டாக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இன்னைக்கே நம்ம ஃபோனில் பேசினாக்க அவங்க பதில் சொல்லுவாங்க. அது நம்ம மெசேஜ் போடுறது இன்னும் டைம் இல்லாதப்ப அது மாதிரிலாம் இல்லாம இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம தொழில அபிவிருத்தி செஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, புரியுங்களா? அதுவும் தணிகையில இருக்கிறவங்களால முடியாத எதுவுமே இல்லை. நம்ம வந்து அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றாங்க, உங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வந்து உங்களுடைய கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே நீங்களும் சொல்லுங்க. இந்த இனிய நாள்ல எல்லோருமே எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எல்லோரும் நாங்கள் ரொம்ப ஆபீஸ புதுசா அடுத்த வருஷம் புது ஆபீஸ்ல தான் மீட்டிங்கே நடக்க போகுது. அதனால சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றாங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு ஒத்துழைங்க. சில எல்லாத்தையும் ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனை நான் வேண்டிக்கிறது என்னன்னா, நம்ம நேர்மையை கடைபிடிப்போம். சம்பாதிக்கிறது அதிகம் கம்மின்னு இல்லோட எந்த வழியில சம்பாதிக்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா ஒன்னும் உங்களை வாழ்த்துறது மாதிரி தான் சம்பாதிச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்தை வாழ்த்துறது மாதிரி தான். நாம பிசினஸே யாருக்கும் கெடுதல் இல்லாத பிசினஸ், வளர்ற பிசினஸ். நமக்கு வந்து இறைவன் என்ன பண்ணுங்க, நம்மள இந்த தொழிலை காமிச்சு விட்ட இறைவனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவோம் இந்த நேரத்தில். அதே மாதிரி எங்களை நீங்க வந்ததுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். எங்களை உங்களுக்கு காமிச்சதுக்கு நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாமே எனக்கு கவர்ந்தது தான் இது. ஏன்னா வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் பிசினஸ், வேர்ல்டு நம்பர் 1 பிசினஸ்ல நம்ம வந்திருக்கோம். நீங்க உங்க லெவலுக்கும் ஒரு அருமையான பிசினஸ், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எங்களுக்கு நல்ல பிசினஸ். இது வந்து புனிதமான பிசினஸ். அதே நேரத்துல இதுல நிறைய ஃப்ராடு இருக்கிறாங்க. ஆனா அவங்களால நிலைச்சு நிக்க முடியாது. இப்ப கூட நம்ம தொழில வந்து இன்னைக்கு கூட கேட்கறாங்க, சார் அப்ப ரெடியூஸ் தூரமாங்க, ரெடியூஸ் இன்ஸ்டால்மெண்ட் போடுவோம் சார். என்ன சார் அங்க போய் இப்ப அது மாதிரி சார் இடம் கிடைக்குமான்னு குளத்தூர தூரம்னு சொல்லியிருக்காங்க, திருவிக்கிற தூரம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நீங்க அதை தான் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய அனுபவத்துல ஏங்க நீங்க தூரம்னு சொல்லாதீங்க, தூரம்னு சொன்னதெல்லாம் அது அப்புறமேலுக்கு இங்க கேட்காம இப்ப பொன்னேரி விட்டுட்டு பழையவர்காடு விட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், ஆந்திரா போட்டு போய் லேவுட் போட போறோம். அங்க எதோட இந்த பக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. திருத்தணியை தாண்டி தான் லேவுட் போடுறாப்புல போகும். ஏன்னா எதுவுமே இன்னைக்கு தூரம்னு சொல்றது நாளைக்கு பக்கமாயிடும். இது உலக வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாமே எல்லோருக்கும் எல்லா வளமும் தர எல்லா வளமும் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.